கர்த்தரால் படைக்கப்பட்ட ஒட்டுமொத்த சிருஷ்டிப்புக்கும் அதற்கு ஏத்த வாசனைகள் உண்டு. வேத வாக்கியம் உங்க செவில விழும் பொழுது உங்களுடைய நாசிலே நீங்கள் நுகர்ந்து பார்க்கத்தக்கதான வேத வாக்கியத்திலிருந்து வருகிற வாசனை என்ன? பாவத்துடைய வாசனை எப்படி இருக்கும்? வாட் இஸ் தி சென்ட் ஆஃப் சின்? பாவத்துடைய வாசனை வஞ்சனை, வஞ்சினுடைய வாசனை மரணம், மரணத்துடைய வாசனை பயம், பயத்தோட வாசனை அவிசுவாசம். எடுத்தவுடன் நீங்கள் நானும் அவிசுவாசத்தில் நடக்கிறது கிடையாது. அவிசுவாசத்தில் நடப்பதற்கு முந்தி அநேக விஷயங்களை நீங்கள் நானும் நுகர்ந்து பார்த்திருக்கிறோம். சத்தியமுள்ள வார்த்தையை கேட்கலாய் நீங்கள் வாழும் பொழுது விசுவாசத்தில் வாழ்கிறோம். விசுவாசத்தில் வாழ்கிற யாவரும் தேவனுடைய இளைப்பாறுதலில் வாழ்கிறார்கள். இந்த இளைப்பாறுதல் தான் வசனத்துடைய நல்ல வாசனை. கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை விசுவாசத்தை பிறப்பிக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உள்ள வார்த்தை நம்மை கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக நடத்துகிறது. Hebrews chapter 4. Please turn your Bibles to the epistle called Hebrews chapter 4 verse 12. எபிரேயருக்கு எழுதின எபிரேய நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறிக்கிறதாயும் இருக்கிறது. The word of God is living and active and sharper than any two-edged sword and piercing as far as the division of soul and spirit, of both joints and marrow, and able to judge the thoughts and intentions of the heart. கர்த்தரால் படைக்கப்பட்ட ஒட்டுமொத்த சிருஷ்டிப்புக்கும் அதற்கு ஏத்த வாசனைகள் உண்டு. For every creature has its own scent, odor, smell. எல்லா சிருஷ்டிப்புக்கும், பூமியிலே கர்த்தரால் படைக்கப்பட்ட ஒரு படைப்புக்கும் அதற்கு ஏத்த வாசனை உண்டு. விஞ்ஞானிகள் சில கெமிக்கலுக்கு மாத்திரம்தான் வாசனை இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதை குறித்து அடியன் ஆராயவில்லை. ஆனால் ஏறக்குறைய கர்த்தரால் படைக்கப்பட்ட ஒட்டுமொத்த சிருஷ்டிப்புக்கும் வாசனை உண்டு. Each and every creature has its own odor or smell or scent. But my question today is, what is the scent of this scripture? வேதத்தின் வாசனை என்ன? வேத வாக்கியம் உங்க செவில விழும் பொழுது உங்களுடைய நாசிலே நீங்கள் நுகர்ந்து பார்க்கத்தக்கதான வேத வாக்கியத்திலிருந்து வருகிற வாசனை என்ன? What do you smell when you hear the word of God? கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் செவிலே கேட்கும் பொழுது உங்களுடைய நாசிலே போகிற வாசனை என்ன? Let me conjure the scent of the scripture. வேத வாக்கியத்தின் வாசனை நீங்கள் நுகர்ந்து பார்க்கத்தக்கதாக இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியினோட உதவியினாலே நான் உங்களுக்கு திறந்து காண்பிக்க விரும்புகிறேன். இந்த வாசனை இன்றையோட கூட முடிக்க கூடாது. இந்த வேத வாக்கியத்தின் வாசனை கர்த்தரால் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு ஈவாக கொடுத்ததே ஆனால் 365 days 365 நாள் என்று சொல்லப்படுகிற ஒரு வருஷம் கர்த்தர் உங்களுக்கு அருளினதே ஆனால் ஈவாக, அந்த ஒரு வருஷம் முழுவதும் நீங்கள் இந்த வேத வாக்கியத்தின் வாசனையிலே வாழ வேண்டும். வேத வாக்கியத்தின் வாசனையை நாம் பார்ப்பதற்கு முந்தி, நுகர்ந்து பார்ப்பதற்கு முந்தி, பாவத்தின் வாசனை என்றால் என்ன? பாவத்துடைய வாசனை எப்படி இருக்கும்? What is the scent of sin? Before we see the scent of scripture, வேத வாக்கியத்தின் வாசனை நுகர்ந்து பார்ப்பதற்கு முந்தி பாவத்துடைய வாசனை எப்படி இருக்கும்? நீங்கள் நானும் பாவத்தை வாசனை பார்த்தால், நுகர்ந்து பார்த்தால் அதுடைய நாற்றம் எப்படி இருக்கும்? 3ஆம் அதிகார வசனம் 13, 3:13, Hebrews 3:13. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படுமளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நீங்கள் நானும் பாவத்தை ருசி பார்த்தால் அல்லது பாவத்தை நுகர்ந்து பார்த்தால், பாவத்துடைய வாசனை என்னவென்றால் வஞ்சனை, deceitfulness or deception. பாவத்துடைய வாசனை வஞ்சனை. வஞ்சனையுடைய வாசனை என்ன? இது நீங்கள் எப்போதும் சீக்கிரமாய் நுகர்ந்து பார்த்து கண்டறிய வேண்டும். பாவம் நம் மத்தியில் இருக்குமானால், பாவம் எப்போதெல்லாம் நம் மத்தியிலே பிரசன்னமாய் வாழுமோ அப்போதெல்லாம் நாம் நம்முடைய நாசிலே நுகர்ந்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் டிசெப்ஷன், வஞ்சனை. Don't be deceived.
When you smell the odor of sin, you certainly will know that you are being deceived. வஞ்சனையானது உன்னை மேற்கொண்டிருக்கிறது என்பதை நீ சீக்கிரமாய் புரிந்து கண்டறிய வேண்டும். வஞ்சினுடைய நாற்றம் என்ன? வஞ்சினுடைய வாசனை என்ன? 3 3:17. மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. பாவத்துடைய வாசனை வஞ்சனை, வஞ்சினுடைய வாசனை சாவு, மரணம். மரணத்துடைய வாசனை 2 2:15. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மரணத்துடைய வாசனை பயம். பயத்தோட வாசனை 3 3:19. பயத்தோட வாசனை ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்துடைய வாசனை வஞ்சனை, வஞ்சினுடைய வாசனை மரணம், மரணத்துடைய வாசனை பயம், பயத்தோட வாசனை அவிசுவாசம். ஆகையால் எங்கெல்லாம் பாவம் இருக்கிறதோ அந்த இடத்துல வஞ்சனை இருக்கும். எங்கெல்லாம் வஞ்சனை இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் மரணம் இருக்கும். எங்கெல்லாம் மரணம் பிரசன்னமா இருக்குமோ அந்த இடத்துல எல்லாம் மரண பயம் இருக்கும். எந்த இடத்துல மரண பயம் இருக்கிறதோ அந்த இடத்துல அவிசுவாசம் இருக்கும். This is the scent, odor, perfume of sin. வார்த்தையுடைய வாசனை என்ன? What is the scent of scripture? நீங்க எப்போதெல்லாம் பயப்படுறீங்களோ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முந்தி நீங்கள் நானும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்பெல்லாம் வஞ்சிக்கப்பட்டோமோ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முந்தி பாவம் நம்மிடத்திலே பிரசனமாக இருந்திருக்கிறது. ஸோ பாவம் வரும் பொழுது வஞ்சனை, வஞ்சனை வரும் பொழுது மரணம், மரணம் வரும் பொழுது மரண பயம், மரண பயம் வரும் பொழுது அவிசுவாசம். நீங்கள் பயப்படும் பொழுது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முந்தி நீங்களும் நானும் ருசி பார்த்தது, நுகர்ந்து பார்த்தது மரணத்தை. அதற்கு முந்தி நுகர்ந்து பார்த்தது வஞ்சனையை. அதற்கு முந்தி நுகர்ந்து பார்த்தது பாவத்தை. அடுத்து அவிசுவாசம். அவிசுவாசம் மானவுடன் என்ன ஆகும் தெரியுமா? When we live in unbelief. 3:10. ஆதலால் நான், இங்க நான் சொல்றது சத்தியமுள்ள ஆவியானவர் என்னவென்றால் 7 வாசித்து நான் வர விரும்புகிறேன். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, இங்க பேசுவது மகிமையின் பரிசுத்தமுள்ள ஆவியானவர். பாவத்தை அங்கீகரித்து பாவத்தினால் வஞ்சனைக்குள்பட்டு வஞ்சனைக்குள்ளப்பட்ட யாவரும் மரணத்திற்குள்பட்டுகிறார்கள். மரணத்திற்குள்பட்ட யாவர்களும் மரண பயத்தில் வாழ்கிறார்கள். மரண பயத்திற்குள்ளாக போகிறவர்கள் அவிசுவாசத்தில் ஜீவிக்கிறார்கள். அப்படி அவிசுவாசத்தில் வாழ்கிறவர்களை பார்த்து பரிசுத்தமுள்ள ஆவியானவர் சொல்ற வார்த்தை 3:10. ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி தேவன் அரோசிக்க ஆரம்பிக்கிறார். தேவன் அவிசுவாசத்திலே வாழ்கிறவர்களை பார்த்து கர்த்தர், therefore I was angry with this generation, கோபம் உள்ளவராக, எரிச்சல் உள்ளவராக மாறுகிறார். யாரு? சத்தியமுள்ள தேவன். எப்போ? நீங்கள் நானும் அவிசுவாசத்தில் நடக்கும் பொழுது. விசுவாசிகளே, அவிசுவாசத்தில் நடக்கிறது என்பது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிடையாது. எடுத்தவுடன் நீங்கள் நானும் அவிசுவாசத்தில் நடக்கிறது கிடையாது. அவிசுவாசத்தில் நடப்பதற்கு முந்தி அநேக விஷயங்களை நீங்கள் நானும் நுகர்ந்து பார்த்திருக்கிறோம். அவிசுவாசத்தில் நடப்பதற்கு முந்தி நமக்கு மரண பயம் உண்டாயிருக்கிறது. மரண பயம் உண்டாவதற்கு முந்தி நமக்கு மரணம் நம்முடைய மத்தியிலே பிரசனமா இருந்திருக்கிறது. மரணம் பிரசனமா இருப்பதற்கு முந்தி நாம் வஞ்சிக்கப்படுவதற்கு முந்தி பாவம் பிரசனமா இருந்திருக்கிறது. Don't be deceived. இந்த விஷயங்கள் நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக பார்க்கலாம். பாவம், வஞ்சனை, மரணம், பயம், அவிசுவாசம். பயத்தினாலே கர்த்தரை விட்டு ஓடி போனார்கள். அதற்கு முந்தி மரண பயம் உண்டானது. அதற்கு முந்தி வஞ்சிக்கப்பட்டார்கள். வஞ்சிக்கப்படுவதற்கு முந்தி பாவம் பிரசன்னமாய் வந்தது பிசாசுடைய ரூபத்திலே. அதுக்கப்புறம் அவங்க வாழ்ந்தது அவிசுவாசத்தில். ஆகையால் அவர்கள் புறம்பே தள்ளப்பட்டார்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு. இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி சீக்கிரமா அனுப்ப விரும்புகிறேன். வார்த்தையுடைய வாசனை எப்படி இருக்கும்? What is the scent of the scripture? What is the odor of the word?
வேதாகமத்துடைய வாசனை என்ன? வேதாகமத்துடைய வாசனை நீங்களும் நானும் எழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வஞ்சனையோட, பாவ பிரசனத்தோட, மரணமும் மரண பயத்தோட, அவிசுவாசத்தில் வாழ்கிற அந்த நாத்தத்தோட நாம் இருக்கக்கூடாது. அந்த ஒரு நாத்தம் வரும் பொழுது நமக்கு விழிப்புணர்வு உண்டாக வேண்டும். நான் கர்த்தருடைய விசுவாசம் விட்டு வழி விலகி போயிருக்கிறேன். ஆகையால் இதுக்கப்புறம் நான் வாழ்ற வாழ்க்கை கர்த்தரோட பார்வைக்கு கோபத்தையும் அருவருப்பையும் ஏற்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கிறது. ஆகையால் வார்த்தையுடைய வாசனை என்ன வாசித்த பிறகு அதற்குள்ளாக நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். What is the odor of the word? Scent of the scripture. 4ஆம் அதிகாரம் வசனம் 2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் என்ன வார்த்தை? விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு என்னவா இருக்கவில்லை? பிரயோஜனம் படவில்லை. எங்க ஜீவ வார்த்தை சத்தமாக கேட்கப்படுகிறதோ அந்த இடத்துல விசுவாசம் எழும்பும். விசுவாசம் எழும்பும் பொழுது என்ன நடக்கிறது? 4:3. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இலை பாறுதலில் பிரவேசிக்கிறோம். சத்தியமுள்ள வார்த்தை கேட்கப்படும் பொழுது விசுவாசம் உண்டாகிறது. விசுவாசம் உண்டாகிற இடத்துல இலை பாறுதல், அதுதான் வார்த்தையின் வாசனை. என்ன ஜீவ வார்த்தையின் வாசனை? ரெஸ்ட். என்ன பாவத்தின் வாசனை? கடைசியில அவிசுவாசம். வார்த்தையுடைய வாசனை என்ன என்பதனை கேள்விக்கு பதில் ரெஸ்ட். இந்த இலைப்பாறுதல் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த 365 நாள் கர்த்தர் தயவாக பாராட்டினால் நாம் அவிசுவாசத்திலே வாழக்கூடாது. நாம் பாவ பிரசனத்தோடு வாழக்கூடாது. நாம் பாவத்தினால் வஞ்சிக்கப்படக்கூடாது. நாம் வஞ்சனையினாலே மரணம் நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடாது. மரணம் சூழ்ந்து கொள்ளும் பொழுது மரண பயம் நமக்கு உண்டாகக்கூடாது. மரண பயம் உண்டாகும் பொழுது நீங்கள் நான் வாழ்ற வாழ்க்கை அவிசுவாசத்தின் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே கர்த்தர் கோபமுடையவராயிருக்கிறார். ஒரு நாள் கூட அப்படி வாழக்கூடாது. அப்போ நீங்கள் நான் வாழ வேண்டியது சத்தியமுள்ள வார்த்தையை கேட்கிறவர்களாய் வாழ வேண்டும். சத்தியமுள்ள வார்த்தையை கேட்கிறவர்களாய் நீங்கள் வாழும் பொழுது விசுவாசத்தில் வாழ்கிறோம். விசுவாசத்தில் வாழ்கிற யாவரும் தேவனுடைய இலைப்பாறுதலில் வாழ்கிறார்கள். இந்த இலைப்பாறுதல் தான் வசனத்துடைய நல்ல வாசனை. Rest is the scent or the odor of the word or the scripture. எவ்வளவு பேர் இலைப்பாறுதலா இருக்கிறீர்கள்? அது என்னன்றது உங்களுக்கு எனக்கு தெரியவே தெரியாது. 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தை ரொம்ப கடினமானது, புரிந்து கொள்ளவே கூடாத காரியமா இருக்கிறது. இலைப்பாறுதல் இல்லாத உள்ளங்களாக நீங்கள் நானும் எந்த ஒரு நாளையும் கழிக்கவே கூடாது. இலைப்பார்ந்திருக்க வேண்டும். ரெஸ்ட். ரெஸ்ட்ன்னு சொன்னவன உங்களுக்கு கல்ற வரக்கூடாது. ரெஸ்ட் இன் பீஸ்ன்ற வார்த்தை போறாங்க பாரு. நான் கல்றையை பத்தி பேசல அன்பானவர்களே. பூமியில வாழும் பொழுது கர்த்தர் நீங்கள் நானும் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் இலைப்பார்ந்து வாழ வேண்டும். Live in rest. Live in rest. இலைப்பாறுதலிலே நீங்கள் நானும் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை மாத்திரம் இந்த பூமியில வாழ்ந்தால் செத்த மிருகங்கள் போல நம்முடைய சவங்களும் பூமியிலே கிடைக்கும் என்று 17 சொல்லப்பட்டதுலவா? 17:3-17. நீங்கள் நானும் அவிசுவாசத்தில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று. அவங்களுடைய பிணங்கள், சரீரத்தின் பிணங்கள் இலைப்பாறுதல் இல்லாமல் வாழ்ந்தபடியால் செத்த பிணமாக மிருகங்கள் போல அப்படியே விழுந்தது. பறவைகள் வந்து கொத்தி சாப்பிட்டது. நீங்கள் நான் அப்படி சாகக்கூடாது. இலைப்பார்ந்து வாழ்ந்து சாக வேண்டும். கிறிஸ்துவின் இலைப்பாறுதலுக்குள்ளாக சாக வேண்டும். கண் மூட வேண்டும். அதற்கு முன்னாடி விசுவாசத்தில் வாழ வேண்டும். விசுவாசத்தில் வாழ்வதற்கு முந்தி ஜீவ வார்த்தையை செவி கொடுத்து எப்போதும் கேட்க வேண்டும். எவ்ரிடே டுடே என்ற வார்த்தை இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் ரொம்ப டீட்டெயிலாக போக நேரம் இல்லை. ஷார்ட்டாக மாத்திரம் போக விரும்புகிறேன். நமக்குள்ளாக விசுவாசத்தை எலும்ப செய்கிறதும் நம்மை இலைப்பாறுதலுக்காக கொண்டு போகிற கர்த்தரோட வார்த்தையை பற்றி கொஞ்சம் நான் சொல்ல விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரம் 12 ஆரம்பத்தில் வாசித்த வாசனம் 4:12 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும்
இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. எது? கர்த்தருடைய வார்த்தை. இந்த வசனம் 4, 14, 12 வைத்துதான் கர்த்தருடைய வார்த்தை நம்மை கொண்டு போய் சேர்க்கிற இடம் இளைப்பாறுதல் வாழ்க்கை என்பதை நான் சொல்லி முடிப்பேன். 12 பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட விளக்கத்தை கொஞ்சம் கவனியுங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. இந்த 2 விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போ உனக்கு ஜீவன் இருக்குதோ ஏதோ ஒன்று நடக்குது, எப்போ ஒரு விஷயத்திற்கு வல்லம் இருக்கிறதோ ஏதோ ஒன்று நடக்குது. உங்களுக்கு ஜீவன் இருந்தாலும் உங்களுக்கு வல்லம் இருந்தாலும் ஒரு விஷயம் நடக்கும். ரைட்? உங்களுக்கு ஜீவன் இருந்தால் என்ன ஆகும்? ஜீவன் புறப்படும். கெட்டிங்? ஜீவன் இல்லாத எது ஒன்றிலிருந்தும் ஜீவன் புறப்படாது. அது நேச்சுரல் லா, சயின்ஸ் லா. அது ஜீவன் இல்லாத எந்த ஒரு பொருள்னால இன்னொரு ஜீவன் புறப்படாது. இந்த ஒரு புல்பீட்னால இன்னொரு புல்பீட்டை வந்து இது பிறப்பிக்க முடியாது. ஒரு மொபைல்னால இன்னொரு மொபைலை பிறப்பிக்க முடியாது. ஒரு வாட்ச்னால இன்னொரு வாட்சை பிறப்பிக்க முடியாது. ஒரு கட்டடம் இன்னொரு கட்டடத்தை பிறப்பிக்காது. ஏன்? நோ லைஃப். ஜீவன் இல்லை. அப்போ வார்த்தைக்கு ஜீவன் இருக்குமானால் வார்த்தை என்ன செய்யுது? ஏதோ ஒன்ன பிறப்பிக்குது. God's word gives birth to something. தேவனுடைய வார்த்தையானது ஏதோ ஒன்று பிறப்பிக்குது. அதை நான் அடுத்து சொல்ல விரும்புகிறேன். அப்படி சொல்லி நிறுத்தவில்லை. கர்த்தருடைய வார்த்தை குறித்து தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், அடுத்த வார்த்தை என்ன? இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். கர்த்தருடைய வார்த்தை பட்டயம் போல இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. ஜீவனும் வல்லமையுமான தேவனுடைய வார்த்தை ஏதோ ஒன்று பிறப்பிக்குது, ஏதோ ஒன்று நடத்துது. அதோட வல்லமை ஏதோ ஒரு எனர்ஜியை வந்து ஜெனரேட் பண்ணுகிறது. வல்லமையுள்ள வார்த்தை. அது நான் கீழே சொல்ல விரும்புகிறேன். ஆனால் 2வது பகுதியில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையானது, தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்கான பட்டயம் போல இருக்கிறது. ஏன்? என்ன இது? வாட் இஸ் திஸ் sword which is sharper than any two-edged sword? இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கலும் கருக்கான இந்த பட்டயம் போல இருக்கிற அந்த வார்த்தை என்ன செய்கிறது? முதலாவது பட்டயம் என்ன செய்யும்? கத்தி. கத்தியை வைத்து என்ன செய்கிறோம்? we lacerate, tear, cut off something. பட்டயத்தை வைத்து நம்ம ஏதோ வெட்டுறோம். வீட்டில் பட்டயத்தை வச்சிருக்கிறது வந்து ஆளை வெட்டுறதுக்காக அல்ல. அந்த நோக்கத்திற்காக எந்த காரணம் கொண்ட பட்டயத்தை வாங்காதீங்க. பட்டயத்தை வைத்திருக்கிறது நம்முடைய நல்ல விஷயங்கள், நமக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளவும் தேவையில்லாத வெட்டி சாய்க்கவும் தான் பட்டயத்தை நம்ம வீட்டில் வைத்திருக்கிறோம். ஒரு காய்கறி வாங்கினாலும் கத்தி இல்லாமல் அதை வந்து சரி செய்ய முடியாது. எனக்கு என்ன தேவை அந்த காய்கறியில், அதை மாத்திரம் எடுத்துக்கொள்ளவும் தேவையில்லாத வெட்டி சாய்த்து அதை குப்பியில் போடவும் தான் நாம் வீட்டில் எதை வைத்திருக்கிறோம்? கத்தியை வைத்திருக்கிறோம். அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கலாக்கா அந்த கத்தி நம்மள அறுத்துருது. இந்த இடத்துல ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, ஜீவனும் வல்லமையும் உள்ள தேவனுடைய வார்த்தை பட்டயத்துக்கு ஒப்பாக சொல்லத்தக்கதான காரணம் என்ன? இந்த ஜீவ வார்த்தையை செவி கொடுத்து கேட்கிற யாவருக்குள்ளும் ஏதோ ஒரு விஷயத்தை லாசரேட் செய்கிறது, வெட்டுது, அறுக்குது. என்னத்தை அறுக்கு தெரியுமா? கர்த்தரோட வார்த்தையானது நீங்கள் காது முழுக்க கேட்டதே. ஆனால் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தருடைய ஜீவ வார்த்தை உங்க செவியில போகாமல் இருந்ததேயானால் இந்த பட்டயம் போல இருக்கிற வார்த்தை நம்முடைய ஆத்மாவிலும் ஆவிலும் இருதயத்திலும் சென்று தகாதவைகளை வெட்ட வாய்ப்பில்லை. உங்களாலும் என்னாலும் சுயமாய் நமக்குள்ள இருக்கிற தகாத விஷயத்தை அறுத்து போட வாய்ப்பில்லை. இருதயத்திலும் ஆத்மாவிலும் ஆவிலும் ஜீவ வார்த்தை சென்றால் ஒழிய இந்த ஜீவ வார்த்தை உள்ள போயிட்டு எது தகாத கொழுப்பு, தகாத ஒரு மாம்சம், தகாத கட்டி ஏதாவது உள்ள இருந்தால் எப்படி ஒரு பட்டயம் சின்ன ஒரு கத்தி போல இருக்கிற ஒரு ஆயுதம்
உள்ள போயிட்டு அதை அறுத்து எடுத்து தேவையில்லாததை நம்முடைய சரீரத்திலிருந்து எடுத்து சரீரத்திற்கு சொசத்தை ஏற்படுத்துகிறதோ, அதே போல ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையானது நீங்களும் நானும் செவி கொடுத்து கேட்கும் பொழுது அது நம்முடைய ஆத்மாவிலும் ஆவிலும் இருதயத்திலும் சென்று தகாத விஷயங்களை வெட்டி சாய்க்கிறதா இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் கெட்டு போனதே, ஆனால் அவர்களுக்கு தேவையா இருப்பது கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய பசங்களுடைய யோசனை கெட்டு இருக்குது, கண் பார்வை கெட்டிருக்கிறது, சிந்தை கெட்டிருக்கிறது, கனவு காட்சிகள் கெட்டிருப்பது என்று நீங்கள் அறிந்ததே. ஆனால் பெற்றோர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டியது, அவங்கள மாடு போல் அடித்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்க மனதிலும் அவங்களுடைய தியானத்திலும் அவங்களுடைய கனவுலும் அவங்களுடைய சொப்பனத்திலும் அவங்களுடைய ஆத்மாவிலும் அவங்களுடைய ஆலோசனையிலும் எல்லா இடத்திலும் செல்லுகிற ஒரே ஒரு ஆயுதம் என்னவென்றால் கர்த்தருடைய பட்டயம் போல இருக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. அதை நீங்கள் நான் அனுப்ப வேண்டும். அந்த இடத்துல என்னத்தை அறுத்து எடுக்குது கர்த்தருடைய இந்த வாசனை. 3:12 சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். எப்படி நமக்குள்ளாக அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இல்லாமல் இருப்பது? என்ன வழி? இருதயத்துக்கிட்ட போறது எது? கர்த்தருடைய ஜீவனுள்ள பட்டயம் போல இருக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை இருதயத்தில் சென்றால் ஒழிய நமக்குள்ளாக பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயத்தை எழுப்புகிற அந்த பொல்லாத ஒரு வியாதி உள்ள ஆவிக்குரிய பெரிய ஒரு மரணத்துக்கு அடுத்த வியாதி நம்மை ஆண்டு கொள்ளும். நம்ம இருதயத்தை சுத்தம் பண்ண வேண்டும் என்றால் ஜீவ வார்த்தை இருதயத்திற்கு நேராக போகணும். அது காது உள்ளவன் கேட்க என்று ஆண்டவராக இயேசுநாதர் சொல்வது போலவே அந்த செவி வழியாக ஜீவனுள்ள வார்த்தையானது இருதயத்திற்குள்ளாக போக வேண்டும். உங்க உள்ளத்தில் இருக்கிற மரண பயத்தை நீக்க வேண்டும் என்றால் ஜீவ வார்த்தை செல்ல வேண்டும். உங்க உள்ளத்தில் இருக்கிற வஞ்சனை நீங்க வேண்டும் என்றால் ஜீவ வார்த்தை செல்ல வேண்டும். உங்க உள்ளத்தில் இருக்கிற ஏமாற்றமும் உங்க உள்ளத்தில் இருக்கிற எல்லா தகாத பாவத்திற்கு அடுத்த யோசனைகளும் எரிச்சலும் கோபமும் வெறித்தனமும் கொலையும் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் வாலிபர்களே, sword word should enter. பட்டயம் போல் இருக்கிற வார்த்தை உள்ள பிரவேசிக்க வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு ஏதாவது பயம் உண்டானால் சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? வார்த்தை. ஒன் வேர்ட். ஒரு வார்த்தை உங்கள் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளை அதை புரிய வைத்து அதை நீங்கள் சொல்ல வைத்ததே ஆனால் அந்த ஒரு வார்த்தை நம்முடைய குழந்தைங்களுக்குள்ளாக போயிட்டு பயத்தையும் திகிலையும் ஓட்டிடும். ஒரு வார்த்தை ஆப்ரேட் செய்கிறது கர்த்தருடைய வார்த்தை. ஆப்ரேஷன் செய்கிறது கர்த்தருடைய வார்த்தை. உள்ள போது சருத்தை அல்லங்க, சருத்தை கண்மூடி தொற்குறதுக்குள்ள கர்த்தர் எழுப்பிடுவார். அது வேற விஷயம். இருதயத்தை சரி பண்ணணும். இருதயம் சரியானதான் கண்ணு சரியாகுது. இருதயம் சரியானதான் ஆலோசனை சரியாகுது. இருதயம் சரியானதான் கனவு சொப்பனங்கள் எல்லாமே சரியாகுது. இருதயம் சரியானதான் தியானம் சரியாகிறது, ஆலோசனை சரியாகிறது, பேச்சு வார்த்தை சரியாகிறது. இல்லங்க எல்லாம் கெட்டு போகிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணுதான். வசனம் 12 சொல்றவனமாகவே 3:12 சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு நம்மளை தூரம் கொண்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையானது தூரம் கொண்டு போகிற அவிசுவாசத்தை வெட்டுது. ஜீவனுள்ள தேவனோடு கூட நெருக்கமாய் வைப்பது பட்டயம் போல இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. பட்டயம் நமக்கு பாதுகாப்புக்காக அருளப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பட்டயம்? ஜீவனுள்ள வார்த்தை. என்ன வாசனை உங்க நுகத்தில் ஏறுகிறது? நீங்கள் ஜீவனுள்ள வார்த்தை கேட்கும் பொழுது உங்களுடைய நாசில நீங்கள் நுகர்ந்து பார்க்கிற விஷயம் என்ன? வாட் இஸ் தி சென்டர் ஆஃப் தி ஸ்கிரிப்சர்? ஒன்னும் தெரியல. அது மாத்திரமல்ல, 4:11 ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவும். ஒருவனும் கீழ்ப்படியாமையில போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. எந்த கீழ்ப்படியாமை? அவிசுவாசத்தின் வாழ்க்கையில சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கீழ்ப்படியாமையின் எல்லா கிரியைகளையும் துண்டு துண்டாக வேரோட எடுத்து வெட்டி சாய்க்கிறது கர்த்தருடைய பட்டயம் போல இருக்கிற வார்த்தை. Pay attention. வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளை பார்க்கலும் ஒப்பிட முடியாதது. இதை விட்டு தூரம் போகக்கூடாது. நம்ம இந்த சத்தத்தை வீட்டில் அடைத்து போடக்கூடாது. இந்த சத்தத்தை நம்முடைய காதில் விழாதபடிக்கு நாம் வேற சத்தத்திற்கு செவி கொடுக்க கூடாது.
கொடுத்து பாருங்கள். அடுத்த சில நாட்கள் உங்களுடைய நிலைமை என்ன மாதிரி ஒரு கட்டத்திற்கு போய் சிக்கிக் கொள்கிறது என்பது. ஜீவ வார்த்தையின் சத்தத்தை கேட்கிற சமயத்திலே அன்பானவர்களே, காதுகள் விசாலமாக திறந்திருக்க வேண்டும். இருதயம் நல்ல நிலமாக மாற்றத்தக்கதாக, ஜீவ வார்த்தை உள்ளத்தில் பிரவேசிக்கத்தக்கதாக கவனம் முழுவதும் வார்த்தையில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களையும் என்னையும் நமக்குள் இருக்கிற இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரத்துக்கு அடுத்த மோசமான சுபாவங்கள், குணலட்சணங்கள், தோற்றங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுவதற்கு நம்மால் சாத்தியமும் இல்லை. வெட்டி சாய்க்க வேண்டும் என்றால் வார்த்தை செல்ல வேண்டும். ஏன் கண்ணு முன்னா வேற கெட்ட விஷயங்க தான் வருது சில பசங்களுக்கு. பட்டயம் போல இருக்க வார்த்தை இருந்தால் ஏதோ தப்பு செய்யணும்னு தான் தோணுது. வாய் ஒண்டே விட்டு பாருங்க பசங்களை. நீங்க கர்த்தர் கோபத்தோட வெறுக்கத்தக்கதான கிரியைகளை செய்வதற்காக அவன் துணிகரப்படுகிறான். ஏன் அவிசுவாசத்திற்குள்ள போயிட்டான்? ஏன் மரண பயத்திற்குள்ளாக போனான்? ஏன் பாவத்தினால வஞ்சிக்கப்பட்டான்? ஏன் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை? அதனால எந்த பாவத்தையும் செய்வான். அந்த பாவங்களை செய்யாதபடிக்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம்முடைய பசங்களுடைய இதயத்துல பட்டயம் இருக்க வேணும். என்ன பட்டயம்? ஜீவ வார்த்தை. 12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். பட்டயத்தை பத்தி ஷார்ட்டா சொல்லி முடித்தேன். உள்ளத்திலே இருக்கிற எல்லா சாக்கடையும் வெட்டி சாய்க்கிறது கர்த்தருடைய பட்டயம் போல இருக்கிற வார்த்தை. ஆகையால் செவி கொடுத்து கேட்க வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். தேவனுடைய வார்த்தையானது முதலாவது ஜீவனுள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்குமானால், ஜீவனுள்ள அந்த வார்த்தை ஏதோ ஒன்று ஜெனரேட் செய்கிறது. வல்லமை எனர்ஜி கொடுக்குது, ஜீவன் ஏதோ பிறப்பிக்குது. ரெண்டுமே இருக்கணும். வல்லமையும் இருக்கணும், ஜீவனும் இருக்கணும். அப்பதான் ஏதாவது பிறப்பிக்க முடியும். வல்லமையும் ஜீவனும் இல்லாவிட்டால் எத்தையும் பிறப்பிக்க முடியாது. சில பேருக்கு ஜீவன் இருக்கும், வல்லமை இருக்காது, அதனால ஏதோ செய்ய முடியாது. என்ன செய்கிறது கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை? ஜீவன் இருந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது என்பதனை கேள்விக்கு பதில் முதலாவது ஜீவனுள்ள கர்த்தருடைய வார்த்தை வசனம் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால். நல்லா கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எதை பிறப்பிக்கும் என்பதனை கேள்விக்கு கர்த்தருடைய வார்த்தை பிறப்பிக்கிறது ஃபெய்த், விசுவாசத்தை கர்த்தருடைய வார்த்தை பிறப்பிக்கிறது. ஆனால் நீங்கள் நானும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது உட்கார்றோம் தெரியுமா? அவிசுவாசத்தோட கடினமுள்ள இருதயத்தோட நீங்கள் நானும் உட்கார்ந்ததே ஆனால் அந்த சத்தியமுள்ள வார்த்தை உள்ளத்திலே போயிட்டு ஜீவனை உடைய விசுவாசத்தை எழுப்பாது, பிறப்பிக்காது. ஆகையால் சபையில வந்தாக்கா, சபையில பாடலை பாடினாக்கா, சபையிலே எந்த காரியம் செய்தாலும் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவ வார்த்தையானது உள்ளத்திலே போயிட்டு விசுவாசத்தை எழுப்பத்தக்கதாக அவிசுவாசம் இல்லாமல் வர வேண்டும். சில பேருக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது, கேட்க மாட்டாங்க. நீங்க இது ஜீவ வார்த்தையை கொண்டு போயிட்டு எவ்வளவு பேர் எதனா நீங்க பேசி பாருங்க, அவங்க செய்யற தப்பு என்று சொல்லி பாருங்கள், அங்கீகரிக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவங்களுடைய இருக்கிற நிலைமை என்ன? டிஸ்பிலீஃப், அவிசுவாசம். அதனால அந்த வார்த்தை போட்டாக்கா பாறை கல்ல மேல விதைய போட்டது போல நிக்கவே நிக்காது ஒரு இடத்துல. கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை விசுவாசத்தை பிறப்பிக்கிறது. கர்த்தருடைய ஜீவனுள்ள வல்லமை நிறைந்த வார்த்தை, கர்த்தருடைய வல்லமை உள்ள வார்த்தை என்ன செய்கிறது? அதை 4ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். 4:3. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இலை பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்று முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இலை பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். 3 முதல் என்னோட வாசிக்கிறேன். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை விசுவாசத்தை பிறப்பிக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உள்ள வார்த்தை நம்மை கர்த்தருடைய இலைப்பாறுதலுக்குள்ளாக நடத்துகிறது. ஆகையால் தான் 4:12 வாசிக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பட்டயம் ஒட்டுமொத்த தகாதவைகளை நம்முடைய இருதயத்திலிருந்து தூரப்படுத்துகிறது. கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள்ளாக விசுவாசத்தை எழுப்புகிறது. நாம் அவிசுவாசம் இல்லாதவர்களே வசனத்தை கேட்டால், விசுவாசம் இல்லாமல் கேட்டாலும் பரவாயில்ல, அவிசுவாசம் வந்து உட்காரக்கூடாது. விசுவாசத்தை பிறப்பிக்கிறது கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை.
கர்த்தருடைய வல்லமை உள்ள வார்த்தை என்ன செய்கிறது? அதே வார்த்தை நம்மை கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக நடத்துகிறது. இட் லீட்ஸ் அஸ், கைட்ஸ் அஸ், bringing us into the rest of the Lord. கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக நம்மை கொண்டு போகிறது, நடத்துகிறது கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் அதுக்கு இருக்கிற வல்லமை. That's it. வேத வாக்கியத்துடைய வியாக்கரணத்தை நான் இவ்வளவுதான் உங்கள் மத்தியிலே சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆனால் இளைப்பாறுதல் என்றால் என்ன என்பதை மாத்திரம் இன்றைக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஷார்ட்டா. வாட் இஸ் காட்ஸ் ரெஸ்ட்? விசுவாசத்தை பிறப்பித்து அதே ஜீவ வார்த்தை வல்லமையோடு கூட நம்மை இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போது சொல்லப்பட்டுச்சு. அந்த இளைப்பாறுதல் என்றால் என்ன? இதுதான் வார்த்தை ஆண்டு கொள்ளுகிற ஒரு விசுவாசியுடைய நாசிலே நுகர்ந்து பார்க்க வேண்டிய வாசனை. நீங்கள் விசுவாசில் நடக்கும் பொழுது உங்க நாசில் நீங்கள் மோந்து பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால் இளைப்பாறுதல், ரெஸ்ட். இதுதான் வார்த்தையுடைய வாசனை. முதலாவது, இளைப்பாறுதல் என்றால் என்ன இல்லை என்பதை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். இளைப்பாறுதல் என்று சொன்ன உடனே வெறும் புறம்பான பொருளாதாரங்களை நாம் எடுத்துக்கொண்டு அதுதான் இளைப்பாறுதல் என்று சொல்லக்கூடாது. நல்ல வீடு, நல்ல பங்களோ, நல்ல பொருள்கள், நல்ல விலை உயர்ந்த சாமானங்க வீட்டில் வைத்து எனக்கு தேவையான எல்லா பொருள்களும் இருக்கிறது தான் இளைப்பாறுதல் என்று நீங்கள் நான் பாவித்துக் கொள்ளக்கூடாது. அந்த இளைப்பாறுதலை பற்றி பேசவில்லை இந்த இடத்துல எபிரேய ஆசாரியர். புறம்பான ஜியோகிராபிக்கல், இந்த பூமி கடுத்த எந்த விஷயத்தையும் இந்த இடத்துல இளைப்பாறுதலாக கர்த்தர் எபிரேய ஆசாரியர் சொல்லவில்லை. 4ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிக்கிறேன். யோசுவா அவர்களை இளைப்பாறுதல் படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. இங்கு இளைப்பாறுதல் என்று சொன்னவுடனே இஸ்ரேல் மக்கள் வாழத்தக்கதாக கர்த்தர் கொடுக்க போகிற கானான் தேசம்தான் என்று இஸ்ரவேல் பாவித்ததே. ஆனால் இஸ்ரவேலுக்கு இந்த எபிரேய ஆசாரியர் சொல்ற வார்த்தை, யோசுவா ஒட்டுமொத்த இஸ்ரவேலரையும் எங்க கொண்டு போய் சேர்த்தார்? கானான் தேசத்துல. ஆனால் யோசுவா கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுனால ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைத்ததாக பாவித்துக் கொள்ள வேண்டாம் என்று இந்த இடத்துல எபிரேய ஆசாரியர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் பூமிக்கு அடுத்தது எல்லாமே கெட்ட உடனே இளைப்பாறுதல் கெட்டது என்று பாவித்துக் கொள்ளக்கூடாது. அந்த இளைப்பாறுதலை பற்றி பேசவில்லை. பூமிக்கு அடுத்ததை கர்த்தரை அறியாத மக்களுக்கும் கொடுக்கிறார், மிருகங்களுக்கும் கொடுக்கிறார், ஊரும் பிராணிக்கும் கொடுக்கிறார். இந்த பூமிக்கு அடுத்த ஆகாரம், தங்க இடம், சுவாசிக்க வாழத்தக்காதான எல்லா அடிப்படையான தேவைகளை கர்த்தர் பூமியில் இருக்கிற எல்லோருக்கும் தருகிறார். அதற்கு விசுவாசம் அல்ல அடிப்படை. ஆகையால் பூமிக்குரியவைகள் எல்லாம் நம்மளுக்கு கெட்ட உடனே நமக்கு இளைப்பாறுதல் கெட்டது என்ற தயவுசெய்து அந்த ஒரு எண்ணத்தோடு கூட நம்ம இருக்கக்கூடாது. அந்த இளைப்பாறுதலை பத்தி இந்த இடத்துல கர்த்தர் பேசவில்லை. பிறகு எந்த இளைப்பாறுதலை பத்தி இந்த இடத்துல கர்த்தர் பேசுகிறார்? முதலாவது, ஜீவனுள்ள வார்த்தை தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக நம்மை கொண்டு போகிறதாக சொல்லப்படுது. 4:3 வாசிக்கிறேன். 3:4 விசுவாசித்தவர்களாகிய நாமோ என்ன வார்த்தை? அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். கொஞ்சம் நல்லா கவனிங்கள். என்னோட ஷார்ட் மெசேஜ் அவ்வளோதான். சில நிமிஷங்களுக்குள்ள இந்த இளைப்பாறுதலை பற்றி சொல்லி முடிச்சிடுறேன். இளைப்பாறாமல் இருக்கிற சகோதர சகோதரிகளே, இதை தயவு செய்து கவனிங்கள். நீங்கள் இளைப்பார்ந்திருக்க வேண்டும். இளைப்பாறுதல் என்பதுதான் வசனத்துடைய வாசனையே. என்னெந்த இளைப்பாறுதல் என்று கேட்ட உடனே பூமிக்கு அடுத்த ஒட்டுமொத்த பொருள் என்று சொல்ல வேண்டாம். கர்த்தர் எல்லாத்துக்கும் தராரு. அது நீங்கள் ஜெபம் பண்ணிலாம் கண்டிப்பா தராரு. ஆனா அதெல்லாம் இளைப்பாறுதல். கர்த்தர் இங்க வேற எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? கர்த்தருடைய வல்லமை நிறைந்த வார்த்தை நம்மை இளைப்பாறுதலுக்குள்ளாக கொண்டு போகிறதாக சொன்னேனே, அந்த இளைப்பாறுதல் எங்க கொண்டு போகிறது? 4:3 விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். நாம் பிரவேசிக்கிறோம். எதுல? தேவனுடைய இளைப்பாறுதலில். எந்த அந்த இளைப்பாறுதல் எங்க இருக்கிறது? என்ன அந்த இளைப்பாறுதல்? எப்படி நாம் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம்? 3:7 ஒரே வார்த்தை 7-8 இடத்துல வருது. அந்த இடத்துல தான் இளைப்பாறுதல் இருக்கிறது. அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக நாம் போகிறோம். ஓகே, 3:7 என்ன அந்த இடம்? 3:7 ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வசனம் 8 வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போது சோதனை நாளிலும் நடந்தது போல என்ன வார்த்தை? உங்கள் இருதயங்களை என்ன செய்ய வேண்டாம்? கடினப்படுத்தாதிருங்கள். அப்ப கர்த்தருடைய இளைப்பாறுதல் எங்க போகுது? அல்லது வல்லமையுள்ள கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தை எங்க கொண்டு போகிறது?
இலைப்பாறுதலுக்குள்ளாக கொண்டு போகிறது கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தை இருதயத்தை, அல்லது கர்த்தருடைய இலைப்பாறுதலை கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தை எங்க கொண்டு வருகிறது என்ற கேள்விக்கு இருதயத்தில், பூமியில இல்ல, கட்டடத்துல இல்ல, பெரிய பெரிய நல்ல பொருள்கள் கிடையாது. எது? நம்முடைய இலைப்பாறுதல். இலைப்பாறுதல் எங்க? இருதயத்தில். அந்த இருதயத்தில் தான் அவிசுவாசம் தங்குகிறது, அந்த இருதயத்தில் தான் பயம் தங்குகிறது, அந்த இருதயத்தில் தான் மரண பீதி தங்குகிறது, அந்த இருதயத்தில் தான் வஞ்சனை தங்குகிறது, அந்த இருதயத்தில் தான் பாவம் தங்குகிறது. ஆகையால் தான் கர்த்தர் அந்த இருதயத்தை வெறுக்கிறார். ஆகையால் தான் அவங்களுடைய சவங்கள் பூமியிலே மிருகங்கள் போல செத்து போகிறது. 3:8 வனாந்திரத்திலே கோபம் மூட்டினது போல, சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். 3:10 ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, இருதயத்தில் வலிவு போகிறவர்கள் இருதயம். 3:12 சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். 2:15 இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதலில் இது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இருதயம். 4:7 இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், அடுத்த வார்த்தை என்ன? உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அப்ப கர்த்தருடைய இலைப்பாறுதல் எங்க வருகிறது என்ற கேள்விக்கு இருதயத்தில், அல்லது வல்லமையுள்ள ஜீவனுள்ள வார்த்தை நம்ம இலைப்பாறுதலுக்குள்ளாக நடந்தது என்பதான கேள்விக்கு நம்முடைய இருதயத்தை தேவனுடைய இலைப்பாறுதலுக்குள்ளாக கொண்டு போகிறது. ஆக மொத்தத்தில் எதுவுமே பிரவேசிக்காத இடத்துல பட்டயம் போல இருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை அழுக்கெல்லாம் எடுத்து போட்டு கர்த்தருடைய இலைப்பாறுதலையும் விசுவாசத்தை இருதயத்தில் ஏற்படுத்தி இலைப்பாறுதலை அருளுகிறது ஜீவனுள்ள வார்த்தை. இவ்வளவு புரிஞ்சுதா? இந்த இலைப்பாறுதல் என்றால் என்ன? இந்த இலைப்பாறுதல் இருதயத்திலே போன உடனே, அல்லது இலைப்பாறுதலுக்குள்ளாக இருதயம் போன உடனே எப்படி இருக்கும்? வாட் இஸ் இட்? ஏன்னா இந்த மாதிரி இந்த இலைப்பாறுதல் வாசனை என்ன? வாட் இஸ் இட் ஸ்மெல் லைக்? இதோட சென்ட் எப்படி? இலைப்பாறுதல் என்னது? எப்படி இந்த இலைப்பாறுதல் எப்படி எனக்கு நல்ல வாசனை கொடுக்கும்? எப்படியாப்பட்ட வாசனை ஏற்படுத்துகிறது இந்த இலைப்பாறுதல்? 4ஆம் அதிகாரம் 3, 4, 5 3, 4, 5 விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்று முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார். 5 அன்றியும் அவர்கள் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். எந்த இடத்துல சொல்லப்பட்டது இவர்கள் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று? அல்லது 7ஆம் நாள்ல கர்த்தர் ஓய்ந்திருந்தார் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 2, 3, 4. ஓகே, அங்க கோட் பண்றாரு. இந்த இலைப்பாறுதல் என்றால் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இந்த இலைப்பாறுதலுடைய வாசனை எப்படி இருக்கும்? 4 வாசிக்கிறேன். 4 மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து, எப்போ தேவன் கிரியைகளை முடித்தார்? கிரியைகளை முடிப்பது கர்த்தர் எவ்வளவு நாள் எடுத்துக்கினாரு? 6 நாள். ஒட்டுமொத்த வேலையும் கர்த்தர் 6 நாள் முடித்தார். தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். மனுஷனை கர்த்தர் எப்போ சிருஷ்டித்தார்? 6ஆவது நாள். மறாவது நாள் என்ன? யாருக்கு? ஆனா மனுஷன் பிரவேசித்தானா? எபிரேயர் சொல்ற வார்த்தை, அணிலிருந்து மனுஷன் தேவன் இலைப்பாறுதலில் பிரவேசிக்கவே இல்லை. 6ஆவது நாள் கர்த்தர் மனுஷன் உண்டாக்கின உடனே, அன்றைக்கு சாயங்காலமே கர்த்தர் ஏவாளை உண்டாக்கின உடனே, அன்றைக்கு நைட்டை கர்த்தர் அவங்களுக்கு திருமணம் பண்ணி முடிச்ச உடனே மறாவது நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 7th டே. என்ன மறாவது நாள்? ரெஸ்ட். ரெஸ்ட்னா என்ன? இது வேலை செய்யாம இருக்கிறதா? ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இலைப்பாறுதல் எங்க போகுது? இருதயத்தில். புரிஞ்சுதுங்களா? ஓய்வு எங்க கிடைக்குது? சரீரத்துக்கு. வேலை செய்யாம இருந்தால் சரீரத்துக்கு ஓய்வு கிடைக்குது. சரீரத்தை பத்தி இங்க பேசவில்லை. இங்க பேசுவது ஓய்வு என்பதான வார்த்தை எந்த இடத்துல உண்டாகுது என்பதான கேள்விக்கு பதில் இருதயத்தில், சரீரத்தில் அல்ல. சரீரத்தில் நீங்க 7 நாள்ல
ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கலாம், 3 நாள் லீவ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்போ ஓய்வு தேவை நீங்கள் அவ்வளோ நாள் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். இங்கே சரீரத்தின் ஓய்வை பற்றி பேசவில்லை. மனுஷனை கர்த்தர் உண்டாக்கியது 6வது நாள். மனுஷனுக்கு மனைவியை ஏற்ற துணியை உண்டாக்கினதும் அதே 6வது நாள். மனுஷனுக்கு திருமணம் உண்டாக்கினதும் அதே 6வது நாள். 6வது நாள் என்ன அவர்களுடைய வாழ்வு என்பதன கேள்விக்கு பதில் இலை பாறுதல். அன்னிலிருந்து மனுஷன் தேவனுடைய இலை பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கவில்லை. என்ன அது? இலைப்பாறுதல் இருத்துக்குள்ளாக போகிறது, சரி. இலைப்பாறுதல் சரீரத்துக்கும் இல்லை, சரி. இலைப்பாறுதல் பூமி கடத்த ஒட்டுமொத்த நன்மைகளும் இல்லை, சரி. அப்ப இலைப்பாறுதல் எக்ஸாக்டா என்ன? ஆதியாகமத்துக்கு 2:1-2. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்ய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு என்ன வார்த்தை? 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். எப்படி முடிச்சார் தெரியுமா? கர்த்தர் தம்முடைய ஒட்டுமொத்த 6 நாள் கிரியைகளை எப்படி முடிச்சாரு? 1ஆம் அதிகாரம் கொஞ்சம் கவனிங்கள். 1ஆம் அதிகாரம் வசனம் 31, 131, 1ஆம் வசனம் 31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் என்னவா இருந்தது? நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி என்ன வார்த்தை? 6ஆம் நாளாயிற்று. கர்த்தருடைய சிருஷ்டிப்பெல்லாம் முடித்தார். எப்படி முடித்தார்? நன்றாக முடித்தார். எல்லாமே நல்லதா இருந்தது. எந்த ஒரு தீமையும் அவிசுவாசமும் மரணமும் பாவமும் வஞ்சனையும் ஒன்றுமில்லை கர்த்தருடைய 6 நாள் வேலையிலே. அப்ப கர்த்தருடைய 6 நாள் வேலையில் இருந்தது எல்லாமே என்ன? நல்லதுதான், குட். இங்கிருந்து தேசத்தை விட்டுறாதீங்க. அந்த இலைப்பாறுகின்ற வார்த்தைக்கு நான் அர்த்தத்தை உங்களுக்கு விவரித்துக் கொண்டு வருகிறேன். ஆனால் மனுஷன் கர்த்தருடைய இந்த நல்லதுல தங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினபடியால் கர்த்தர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய விஷயத்தை பேசுகிறார். என்ன தெரியுமா? 2:9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும், அர்த்த வார்த்தை அன்பானவர்களே, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் உழைக்க பண்ணினார். அன்பானவர்களே, கர்த்தர் எல்லாத்தையும் நல்லது செஞ்சு முடிச்சுட்டு 7ஆம் நாள்ல கர்த்தர் ஓய்ந்திருந்தார். மனுஷனும் அந்த 7ஆம் நாளின் ஓய்வுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். என்ன அர்த்தம்? கர்த்தர் ஒட்டுமொத்த வேலையும் முடித்தது எப்படி என்பதை கேள்விக்கு எல்லாத்தையும் நல்லதா முடிச்சாரு. அதாவது அந்த இடத்துல எந்த தீமையும் இல்லை. ஆனால் மனுஷனும் கர்த்தர் இலைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் மனுஷனும் கர்த்தர் போலவே நல்லவனா இருக்கணும். மனுஷனும் கர்த்தர் போலவே எப்போது நல்லது செய்கிறவனா இருக்க வேண்டும். மனுஷனும் கர்த்தர் போலவே நல்ல இருதயம் உள்ளவனா இருக்க வேண்டும். ஆகையால் இவன் என்னை போலவே நல்லவனா இருக்கத்தக்கதாக தீமை செய்யாதபடிக்கு கர்த்தர் அவரை போலவே வைத்துக் கொள்ளத்தக்கதாக அந்த கட்டளை தராரு. நன்மை தீமை அறியத்தக்கதாக விருட்சத்தின் கனியையும் தோட்டத்தின் நடுவில் வைத்தார். வைத்துட்டு கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன அவனுக்கு? 2:16-16. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். 17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன செய்யக்கூடாது? புசிக்காதே. நீ என்னை போலவே நல்லவனா இருந்தால்தான் என்ன வார்த்தை? என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறாய். தேவனுடைய இலைப்பாறுதல் என்ன என்பதான கேள்விக்கு பதில் தேவன் நல்லவரா இருக்கிறது போல நீங்களும் நானும் நல்லவங்களா இருக்கணும். பி குட், டூ குட். நல்லவனா இருக்கணும், கர்த்தர் போலவே நல்லது செய்யணும். நீங்களும் நான் எப்போ நல்லவங்களா இருக்கிறோமோ அதெல்லாமே என்ன? இலைப்பாறுதல். இதுக்கு எபிரேய ஆசிரியருக்கு சம்பந்தம் இருக்குதா? அப்போ வசனத்துடைய வாசனை என்ன? குட். இலைப்பாறுதலுடைய வாசனை என்ன? குட், நல்லது. குட். வாட் யூ மீன் பை குட்? நல்லது என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுல எந்த ஒரு தீமை இல்லை, அவிசுவாசம் இல்லை, பாவம் இல்லை, மரணம் இல்லை, வெறித்தனம் இல்லை, கொலை இல்லை, ரத்த சிந்துதல் இல்லை, மோசடி இல்லை, ஏமாற்றம் இல்லை, வஞ்சனை இல்லை,
மோசமாக்கிறாங்க பாரு சில பேர் திருமண உறவுல. அந்த மாதிரி மோசடி இல்லை. எதுல? குட்ல. நல்லது வார்த்தைக்கு கர்த்தர் எப்படி நல்லவரா இருக்கிறாரோ அதே போல மனுஷனும் நல்லவனா இருக்கிறான் பாரு. தட் இஸ் கால்ட் ரெஸ்ட் இன் காட்ஸ் ரெஸ்ட், இன் காட்ஸ் டே, 7th டே. அவன் 7வது நாள் 6வது நாள் கர்த்தர் முடிஞ்ச உடனே அவனுடைய மறாவது நாள் வேலை என்ன வந்து, கர்த்தர் பூமியை பண்படுத்தவும், அதாவது தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் தான் வேலை கொடுத்திருந்தார் அவனுக்கு. இளைப்பாறுதல் என்று சொன்ன வேலையில் என்று பாவித்துக் கொள்ளக்கூடாது. வேலை அல்ல, வேலையை பத்தி பேசல. வேலை செய்யும் போது நம்மளுக்கு இளைப்பாறுதல் இருக்குது. வேலை செய்யாமல் ஓய்ந்திருந்தாலும் நமக்கு இளைப்பாறுதல் இருக்க வேண்டும். கர்த்தர் 7ஆம் நாள் ஓய்வு நாளாக கர்த்தர் மாற்றினதற்கு காரணம், என்னை போலவே நான் நல்லது செஞ்சு நல்ல விஷயங்களை முடிச்சு நல்லவரா இருக்கிற தேவன் போலவே மனுஷனும் 7வது நாள் அவனுடைய வேலையை துவக்கும் பொழுது என்னவா இருக்கணும்? அவன் குட், நல்லவனா இருக்கணும். அவன் நல்லவனா இருக்குமோ தான் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக அவனும் பிரவேசிக்கிறான். தேவன் நல்லவரா இருக்கிறது போல மனுஷனும் நல்லவனா இருக்கிறான். என்னாச்சு அதுக்கப்புறம் 3ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு தெளிவாய் தெரியும். இதெல்லாம் 60-70 வாரங்கள் போதித்திருக்கிறோம். இந்த இடத்துல 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சம்பவம், கர்த்தர் நல்லவர் இல்லை என்பது பிசாசுடைய தாத்பரியம். நல்ல கர்த்தர் உனக்கு நல்லது கொடுக்காமல் ஒளித்து வைத்திருக்கிறார். எது? நன்மை தீமை அறிகிற அந்த ஒரு கனி. குட் காட், your God is not good first and foremost because your God suspended you from good. நல்லவைகளிலிருந்து உன்னுடைய நல்ல தேவன் உன்னை தூரமா வைத்திருக்கிறதால அவர் நல்லவர் அல்ல. 3ஆம் அதிகாரத்தை கொண்டு வர சப்ஜெக்ட். இந்த தோட்டத்தில் இருக்கிற எந்த மரத்தின் கனியும் புசிக்க கூடாது என்று உன் கர்த்தர் சொல்லியிருக்காரு தானே. ஏன் சொல்வது? அப்படி சொல்லப்பா அவரு எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் சொன்னார் அவரு. அப்புறம் ஒரே ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் சாப்பிடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அவரை போல ஆயிடக்கூடாது என்பதான ஒரு பொறாமலை தான் அந்த கனியை அவர் உங்களுக்கு தராம இருக்கிறாரு. அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க அவரை போல ஆயிடுவீங்க. ஏற்கனவே இளைப்பாறுதலுக்குள்ளாக இருக்கிறவன் யாரை போல இருக்கிறான்? தேவன் போல இருக்கிறான். தேவன சாயலும் ரூபத்திலும் மனுஷன் உண்டாக்குவோமாக என்று கர்த்தர் சொல்லவில்லையா? அப்ப மனுஷன் நல்லவனா இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறான்? தேவன சாயல இருக்கிறான், தேவனை போல இருக்கிறான். அதை தான் ஏமாத்திட்டான் அவன் 3ஆம் அதிகாரத்துல. நீங்கள் தேவர்கள் போல ஆயிடுவீங்க. ஏற்கனவே தேவர்கள் போல தான் இருக்கிறாங்க அவங்க. என்னது? குட். ஆதியாகமத்தில் நான் போக விரும்பவில்லை. எபிரேயர்ல ஒரு வசந்த வாசியம் முடிச்சிடறேன். ஹீப்ரூஸ் சாப்டர் 4 உங்களுக்கு புரியணும். ஆல்ரைட், 4ஆம் அதிகார வசனம் 3, 4, 5 வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியணும் அதோடைய அர்த்தம். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்று முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். கர்த்தர் சத்தியம் பண்ணி சொல்றார், இந்த ஜனங்கள் என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிப்பதே கிடையாது. நான் எப்படி நல்லது செஞ்சு ஒட்டுமொத்த 6 நாள் நல்ல விஷயங்களை செஞ்சு நல்லவராக இருக்கிறனோ அதே போல இவர்களும் நல்லவர்களாகவும் நல்லது செய்கிறவர்களாக இராமல் இருக்கிறார்கள் இன்னைக்கு வரைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். தட் இஸ் காட்ஸ் ரெஸ்ட். கர்த்தர் இளைப்பாறுதல் என்றால் கர்த்தர் எப்படி நல்லவராக இருக்கிறாரோ நல்லது செய்கிறாரோ அதே போல விசுவாசிகளும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நல்லது மாத்து தான் செய்யணும். இப்போ எனக்கு நான் எவ்ரி ஆசிரியர் அந்த வசனம் கொடுத்து முடிச்சிடறேன் நான். 4 மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். எங்க? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தேன். 7ஆம் நாளில் எதற்காக கர்த்தர் ஓய்வு நாளா வச்சாரு? ஏன் அன்னிலிருந்து மனுஷனுடைய வேலை தொடங்குகிறது. 6ஆம் நாள்ல கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார். அவனுக்கு மனைவி கொடுத்து குடும்பத்தை ஏற்படுத்தினார் 6ஆம் நாளிலே. 7ஆம் நாள் மனுஷனுடைய வேலை துவக்க வேண்டும். எப்படி துவக்கணும்? அவன் இளைப்பாறுதலில் துவக்க வேண்டும் அவனுடைய வேலையை. என்ன இளைப்பாறுதல் என்றால் கர்த்தர் நல்லதெல்லாம் செஞ்சு நல்லதா முடிச்சுட்டு நல்லவராகிறாரு. இதுக்கப்புறம் நீ உன் வேலையை தொடங்கும் பொழுது நீ என்னவா இருக்கணும்? நல்லவனா இருக்கணும். உன் வேலைகள் எப்படி இருக்கணும்? நல்லதா இருக்கணும். எந்த தீமையான சிந்தியோடு எந்த வேலையை செய்யக்கூடாது. அது வஞ்சனை உள்ள இருதயம், அவிசுவாசம் உள்ள இருதயம். 5 அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். ஓகே, அடியேன் ஆதியாகமத்தில் கொடுத்த விளக்கம் இங்க இருக்கிற விளக்கத்திற்கும் சம்பந்தப்படுத்தின எபிரேய ஆசிரியர் அதான் மீன் பண்ற என்பதற்கு அடியனுக்கு ரொம்ப உறுதியாக இருக்கிற ஒரே வசனத்தை இப்ப நான் வாசிக்க முடியும் உங்களுக்கு தெளிவாயிடும் நினைக்கிறேன். 5ஆம் அதிகாரம் எபிரேயர் 5
வசனம் 13 14 நன்றாக கவனிக்கணும். எனக்கு ஆதியாகமத்தில் பயன்படுத்த அதே வார்த்தையை இந்த இடத்துல எப்படி ஆசிரியர் பயன்படுத்துகிறார் என்னை ரொம்ப பூரிப்பாக்கின வசனம் இதுதான். 5ஆம் அதிகார வசனம் 13 14 5 13 14. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். புரிஞ்சுதா? பால் குடிக்கிறவங்க யார் பால் குடிக்கிறது? குழந்தைகள். பால் குடிக்கிறவர்கள் என்பதன் வார்த்தைக்கு அர்த்தம் அவங்களால கடினமான ஆகாரம் சாப்பிட முடியாது. நம்மளை பத்தி பேசுறாரு. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்குள்ளாக விசுவாசத்தை ஏற்படுத்தும் பொழுது நீங்கள் தேவனுடைய இலைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது குழந்தை தான் இருந்தீங்க. ஆனா அப்படியே இருக்கக்கூடாது. 5:13 பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனா இருக்கிறான். 14 ரொம்ப ரிமார்க்கபிள் வேர்ஸ் அது. 5:14 பலமான ஆகாரமானது என்ன வார்த்தை நீங்க சொல்லுங்க. இப்போ பலமான ஆகாரமானது அர்த்த வார்த்தை என்ன? நன்மை தீமை. எங்க பார்த்தோம் இது? எங்க பார்த்த நன்மை தீமை என்ற வார்த்தை? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். திருப்ப போறாரு. 7ஆம் நாளுக்கு போ. 6 நாள் கர்த்தர் சிருஷ்டித்தாரு, 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அங்கிருந்து ஆரம்பின்றாரு. யாரால் மாத்திரம்தான் ஓய்வு நாளிலிருந்து ஆரம்பிக்க முடியும்? கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் தான் முடியும். எந்த கிறிஸ்தவனுக்கு? ஜீவ வார்த்தையை செவி கொடுத்து கேட்கிறவனுக்கு. ஏன் அவனால மாத்திரம்தான் கர்த்தருடைய ஓய்வு நாளிலிருந்து துவக்க முடியும்? ஏனென்றால் அவன் ஒண்டிதான் ஜீவ வார்த்தை ஜீவனுள்ளதும் வல்லமுள்ளதுமா இருக்கிறபடியால் இலைப்பாறுதலையும் விசுவாசத்தை ஏற்படுத்துகிறது. அவன் கொண்டிதான் தெரியும் பாவம் எது, பரிசுத்தம் எது என்று, நன்மை எது, தீமை எது என்று. குழந்தைக்கு தெரியாதுங்க. குழந்தைகளை விஷம் கொடுத்தாலும் சாப்பிட்றோம். குழந்தைகள் நீங்க எலி மருந்து கொடுத்தாலும் வாயில வச்சிடும். அது குழந்தைகள் நீங்க முட்டாய் கொடுத்தாலும் சாப்பிடும், பால் கொடுத்தாலும் குடிக்கும். ஆனா யாருக்கு மாத்திரம் தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்ட்டு? வளர்ச்சி அடைஞ்சவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்கதான வளர்ச்சி அடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொடுத்தார். புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், இந்த கனியை மாத்திரம் புசிக்காது என்று ஒரே ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். வல்லமையும் ஜீவனும் இருந்த கர்த்தர் அந்த ஒரு கட்டளை அவர்கள் கடைபிடித்ததே, ஆனால் அவர்கள் அந்த நிலைமைக்கு போயிருக்க மாட்டார்கள். 5:14 5:14 பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சியையும் ஞானங்களையும் உடையவர்களாகி பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். வளர்ச்சி அடைந்து கெட்டியான ஆகாரம் சாப்பிடுறவங்க உங்களுக்கு கொண்டிதான் நன்மை எது தீமை எது என்று தெரிகிறதாக வசனம் 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இலைப்பாறுதல் பிரவேசிப்பது, இலைப்பாறுதல் இருப்பது என்பதான நல்ல வசனத்துடைய வாசனை, இலைப்பாறுதல் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் எது தீமைன்னு தெரியணும். அது மண்டல கூட போடக்கூடாது. அது மண்டல ஓடவே கூடாது. அது தீமை. அங்கே வெற்றி சாய்க்கணும். நல்லது எது என்று மாத்த தெரியணும். அது மாத்தா மண்டியில ஏறணும். அது மாத்தா தியானமா இருக்கணும். அது மாத்தா தான் யோசனையா இருக்கணும். அது மாத்தா தான் பேச்சா இருக்கணும். அது மாத்திரம் தான் செயலா இருக்கணும். ஏன்? நம்முடைய கர்த்தர் அது மாத்திரம் தான் செய்கிறார். நம்ம தேவனுக்கு தெரியாத நன்மை தீமை தேவனுக்கும் தெரியும். என்ன வித்தியாசம்? தேவன் தெரிஞ்சிருக்கும், நம்ம தெரிஞ்சிருக்கோம். 3ஆம் அதிகாரம் ஆதி 22 3ஆம் வசனம் 22 ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை சாப்பிடுறாங்க. ரைட்? 3:22 பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். அப்ப தேவன் நன்மை தீமையை அறிஞ்சிருக்கிறாரா? விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று யார் சொல்லிந்து? கொலை செய்யாதிருப்பாயாக சொல்லிந்து யாரு? திருடாதிருப்பாயாக சொல்லிந்து யாரு? பரஸ்திரியை இச்சையாதிருப்பாயாக சொல்லிந்து யாரு? கர்த்தர். அந்த தீமையை செய்யக்கூடாது என்று சொன்ன கர்த்தர் செஞ்சிருக்கிறாரா? அறிஞ்சிருக்கிறாரா? செஞ்சு அந்த இடத்துல அங்க சொல்லப்படுது. கர்த்தர் அந்த தீமையை அறியாத ஒரு நிலையிலே நல்லவராக இருக்கிறார். மனுஷன் நல்லதை அறியாமல் தீமையில் இருக்கிறான். கெட்டிங்? ஆகையால்தான் அவன் இலைப்பாறுதலுக்குள்ளாக போகாமல் இருக்கிறான். நல்லதை அறியாமல் தீமையிலே மனுஷன் இருக்கிறான். கர்த்தர் தீமையை அறியாத நல்லதிலே இருக்கிறாரு. கர்த்தருக்கு தெரிய தீமை என்னன்ட்டு எதுல? அனுபவத்துல கிடையாது. செஞ்சு தெரியாது நம்முடைய கர்த்தருக்கு தீமை என்னன்ட்டு. ஆனா அது தீமைன்றது கர்த்தருக்கு தெரியும். ஆகையால் தான் உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியணும்? அது தீமை. நான் அந்த ஜோன்ல இருக்கக்கூடாது, அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடாது, அந்த கிரவுண்ட்ல இருக்கக்கூடாது. நான் இருக்க வேண்டியது அங்க நல்லது என்பதை கிரவுண்ட்ல இருக்க வேண்டும். நான் என் கர்த்தர் போலவே. அதுக்கு தான் என்ன? என்னுடைய இலைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கணும். என்டர் இன்டு காட்ஸ் ரெஸ்ட். எது?
கர்த்தர் நல்லவராக நல்ல ஜோன்ல இருக்கிறாரு. அதுக்கு தான் அவர் இருக்கிற இடத்திற்கு பேர் என்ன? பரலோகம். நாம் நரகத்துக்குரியவர்களா இருக்கிறோம். ஏன்? நல்லது என்பதான மண்டலத்தில் இல்லை. நாம் இருக்கிறது நரகம் என்பதான மண்டலத்தில். இப்ப புரியுதா? அப்ப இன்னைக்கு நம்ம என்னவா இருக்கணும்? கமான். இன்றைக்கு நாம் என்னவா இருக்கணும்? டுடே. கர்த்தருக்கு நீ 10 வருஷம் அப்படின்னுலாம் சொல்லல கர்த்தர். கர்த்தருக்கு தேவையா இருக்குது 24 ஹவர்ஸ். இன்னைக்கு நான் உனக்கு கொடுத்த 24 ஹவர்ஸ்ல நீ எப்படி இருக்கணும்? குட். என் இளைப்பாறுதல நீ இருக்கணும். நான் எப்படி இருக்கிறேன்? அப்படின்னு இருக்கணும். 3:7. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று, நேத்து இல்ல, நாளைக்கு இல்ல, கர்த்தர் எது மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ண சொல்றாரு? டுடே, இன்று. இயேசு சொன்ன வார்த்தை என்ன? நாளை குறித்து அது உன் தேவையில்லாத விஷயம். அது நாளைக்கு என்ன பண்றது? ஏன் பிசினஸ்? அது புரிஞ்சுதா? ஒன்று மாத்திரம் என்ன? 7வது நாளுக்கு அப்புறம் கர்த்தர் 8வது நாளை உருவாக்கவில்லை. கர்த்தர் 7வது நாளை நிப்பாட்டிறாரு. அதுக்கப்புறம் 8, 9, 10 என்பதான நாட்களை கர்த்தர் அதிகரிக்கவில்லை. கர்த்தர் 6 நாள்ல வேலை செஞ்சுட்டு 7வது நாளை நிப்பாட்டிறாரு. மறுநாள் என்ன துவங்குறோம்? 8 கிடையாது, ஃபர்ஸ்ட். ஆகையால் கர்த்தருக்கு தேவையா இருக்கிறது என்ன? டுடே, இன்று. எனக்கு இன்னைக்கு தான் வேணும்ன்றார் கர்த்தர். ஆண்டவர் நாளைக்கு அது உனக்கு தேவையில்லை. நான் உனக்கு கொடுத்த இந்த நல்ல நாளிலே, உனக்கு கிருபையும் இரக்கத்தையும் கொடுத்த இந்த நல்ல நாளிலே நீ எப்படி இருக்க வேண்டும்? நல்லவனா இருக்கணும். எதை அறியாம இருக்கணும்? தீமையை அறியாம இருக்கணும். எது அறிஞ்சிருக்கணும்? நல்லதை மாத்தத்தை அறிஞ்சிருக்கணும். அதுதான் என்ன? என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசி நான் இருக்கிறது போல இருக்கணும். ஹல்லேலூயா. டுடே, இன்று. வசனம் 15, 3:15. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். அன்பானவர்களை, நீ கேட்டுக்கிறீங்களா அவருடைய சத்தத்தை? சத்தத்தை கேட்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் இருதயம் கடினமா இருக்கக்கூடாது. இந்த ஜீவ வார்த்தையானது உங்களுடைய இருதயத்திலும் ஆத்மாவிலும் உங்களுடைய ஆவிலும் செல்லட்டும். உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை எழுப்புகிற பொல்லாதவர் இந்த ஜீவ பட்டயம் போல இருக்கிற வார்த்தை வெட்டி சாய்க்கட்டும். அது மாத்திரமல்ல, ஜீவனும் வளம் நிறைந்த இந்த வார்த்தையானது உங்களுக்குள்ள விசுவாசத்தை பிறப்பிக்கட்டும். உங்களுக்குள்ள கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக உங்கள் இருதயத்தை கொண்டு போகத்தக்கதாக இந்த வசனம் வல்லமுள்ளதா இருக்கிறபடியால் உங்க இருதயம் நல்லதாக்கும். எது? ஜீவ வார்த்தை. டுடே கர்த்தர் தேவையாகிறது இன்னைக்கு. உன் மனைவிக்கு நல்லுனாகிறியா? நீ உன் புருஷனுக்கு நல்லுனாகிறியா? உன் பசங்களுக்கு நல்லுனாகிறியா? உன் பெத்தவங்களுக்கு நல்லுனாகிறியா? கூட பிறந்தவங்களுக்கு நல்லுனாகிறியா? நண்பர்களுக்கு நல்லுனாகிறியா? மிருக ஜீவனுக்கு நல்லுனா இருக்கிறியா? உனக்கு நீ நல்லுனாகிறியா? கடைசியாக சொல்லணாக்கா, தேவன் உடைய பார்வைக்கு நீ நல்லுனா இருக்கிறியா? என்ன அர்த்தம்? அவர் போல இருக்கிறியா?